அமெரிக்கா என்னத்த சொல்கிறது, நம்மளுக்கு சூட்டாமல் என்னன்னு தெரியாது. இல்லை, ஒரு பறந்து விரிந்த கான்டினென்ட்டு. ரெண்டாவது இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சிரமம் கூட. அதாவது ஃபேமிலியோட இந்த பக்கம் ஒன்றும் தெரியாது. அப்படி இப்படி ஓடி போயிடும் புல்லா குட்டி அது இதுன்னு. யூடியூப் சேனல் வச்சுக்கிறனால எல்லா இடத்தையும் ஹைவே, அந்த வே, இந்த வே, எல்லா இதையும் எடுத்து போட்டுடுறது. ஆமாம், வண்டி ஆட்டோமேட்டிக்காக போய் எடுத்துக்கலாம் இல்லையா? இன்னும் அதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. நம்ம ஆட்டோ பைலட் போட்டு அந்த 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 இது இருக்குல்ல, ரைமோ என்னமோ ஒரு வண்டியில் வேமோ, அதில் ரிஜிஸ்டர்லாம் பண்ணிட்டேன். நேற்று போயிடலான்னு பார்க்கும்போது தான் முடியலை. எவ்வளோ ஃபீஸ் போட்டிருக்காங்க? ரேட்டு நான் பார்க்கல, பட் ஆனால் ஓரளவு இதுங்களாம். அது நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி போய் பார்க்கணும். ஆனால் என் வீட்டு வாசல் ஃபுல்லாக தான் ஓடுது. எஸ்எஃப்ல ஃபுல் அண்ட் ஃபுல். ஆனால் நான் ஒரு 5-6 வாட்டி கவனித்தேன் அதோடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் செம. எப்படின்னு சொன்னாக்கா நீட்டெல்லாம் இருக்கு. அது நிப்பாட்டுறது மனுஷன் கூட போய் முட்டிடுவான். அது ப்ரியாரிட்டி பண்ணுது. அப்படி 2 பேர் முந்திரானுவா, இது நின்றுக்கிடுது. ஆட்டோ பைலட்டா? ஆட்டோ பைலட்னா ஸ்டேரிங் இருக்காது, பிரேக் எதுவுமே இருக்காது. ஆமாம்மா, இப்போ என்னமோ புதுசாக வருதுன்னு சொன்னாங்க. ஹீரோன்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணிட்டாங்க. ட்ரம்ப் ஆட்சி வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்பதான் மொத்தமாக உள்ள வண்டி. அது சரி, இல்லைன்னா விட மாட்டாங்க. நான் வந்து ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கேன். ஃபோர்டு எல்லாமே யாருமே வந்து டெஸ்லா ஈக்குவல் பண்ண முடியல. டெஸ்லா தான் அவனுடைய டெஸ்லாவுடைய ஹிஸ்ட்ரி வந்து எங்கே போட்டிருக்கான்னு சொன்னாக்கா, நயாகரா ஃபால்ஸ் இருக்குல்ல, அதுதான் அவனுடைய ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட். டெஸ்லா, நிக்கோலா டெஸ்லாங்கிறது. நான் ஃபஸ்ட் எடுக்கும் நம்ம டெஸ்லாங்கமோ ஒரு கார் நேம் அப்படின்னு தான் நான் நினச்சது. நமக்கு அப்படி தானே தெரியும், ஏன்னா எல்லாருக்கும் அப்படி தான் தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் அங்கே போகும்போது அந்த ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம ரீட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு புரிஞ்சு, அப்போ நிக்கோலஸ் டெஸ்லா அப்படிங்கிறவர் தான் அந்த பவர் ஃபீல்டு, அந்த ரிசோர்ஸை வந்துக்கிட்டு ஃபுல்லாக பவர் உண்டாக்கியிருக்காரு. அந்த டேமில் போகுதில்ல தண்ணி, வாட்ரு, இது அதை ஃபுல்லாக பவராக கன்வெர்ட் பண்ணியிருக்காப்புல. அது எத்தனையோ சொல்கிறாப்புல, எத்தனையோ வால்டேஜ் ஏதோ ஒன்று கன்வெர்ட் பண்ணி இதை இருக்குண்டு. அந்த மாதிரியான ஒரு இது, அது ஒரு புதிய அனுபவமாக இருந்துச்சு. அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே வயசானால மீட் பண்ணேன். அவர் தான் டூர் கைடாக வந்தார். சரி, 85 years ஓல்டு அவர். வந்து ஒயிட்டு 85 வருஷம். அவர் சொல்கிறாரு, இதுக்கு முன்ன ஒரு பேக்கரி ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போயிருந்தார். அங்கே போனாக்கா அவர் சொல்கிறாரு, அவர் அரை டவுசரை போட்டுருக்கும் போது ஆரம்பித்த இதான். இப்போ எப்போ டூரிஸ்ட் வந்தாலும் அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறான். அவருக்கு எப்போதுமே ஃபுட்டு ஃப்ரீ. அது மாதிரி நம்ம ஊரில் பஸ்ஸை போய் நிப்பாட்டணும்ல, அது மாதிரியான ஒரு இது. நல்ல மனுஷன், நல்ல சவுண்டுன்னா அதெல்லாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், போடணும். நல்ல சவுண்டு, அவருடைய வாய்ஸ், கிணீர்ந்த வாய்ஸு, ரெஸ்பெக்டு. ரெண்டாவது காமெடியான பேச்சு. நம்ம எல்லாமே நினைப்போம் இங்கிலீஷ்காரண்டாக்கா கொஞ்சம் ரூடாக இருப்பான் அப்படி இப்படின்ட்டு. ஏன்னா டூர் கைடாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவனோட வந்து பேசும்போது, இதுங்கும்போது நல்லா அருமையான கிழமை. ரெண்டாவது ஒவ்வொரு ஸ்பீச் பண்ணும்போதும் டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு கத்துறது இல்லை, கீழே இறங்கி வந்து மறுபடியும் ஸ்டெப்ஸில் வந்து அதில் நின்றுக்கிட்டு தான் பேசுகிறாப்புல. சென்ட் ஜோன்ஸ் ஆமாம். இப்போ நீங்கள் இருக்கிற ஏரியா எந்த ஏரியா? ஓக்லி. ஓக்லி.
முடிஞ்சிடா. செத்த மனுஷன். என்னது பொண்ணு ட்ராவல் பண்ணல, ஒரு அடிக்கடி பண்ணுறதுனால அந்த ஃபீலிங் தெரியலை. அப்போ எப்படி இங்கே கண்டினியூவா எப்போவும் இன்ஷால்லாம் ஒர்க்கு அது இதெல்லாம் ரெடி ஆகும். நீ என்ன பண்ணியிருக்கீங்க இருக்குன்னு? எங்கே இல்லை, என்ன படித்தது? நான் இந்தியாவில் படித்தது தானே. அதான் படித்தது என்ன? மாஸ்டர்ஸ் எம்பிஏ. எம்பிஏ. அப்புறம் எம்ஃபில் ஹெச்ஆர் படிச்சிருக்கேன். சரி. இந்தியாவில் ரொம்ப படித்தது. இங்கே வந்து அப்படியே டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாமே. எம்பிஏக்கும் மதிப்பில்லை, எம்பிலுக்கும் மதிப்பில்லை. இங்கே படிப்பை விட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மட்டும் தான் இங்கே கேட்குறேன். டெக்னிக்கல்ஸ் கரெக்ட். இங்கே கேட்கல டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். இங்கே வந்து என்னண்டாக்கா டிகிரி எல்லாமே என்னண்டாக்கா பொதுவாகவே அதை விட்டு வண்டி ஸ்டாப் பண்ண முடியாது. அவன் போய் மேலே ஏறி உட்காந்தானாக்கா அது வந்து என்னன்னா ஹோம்லெஸ் அந்த இதுக்காக சொல்ல, அந்த கான்செப்டுக்காக சொல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துக்கிட்டு நான் இப்போ சமீபத்தில் நானே ஒரு ரொம்ப சிரமப்பட்ட ஒரு விஷயம் என்ன சொன்னாக்கா, பேங்கிங் சென்டர் இருக்குல்ல, ஓகே. இப்போ கால் சென்டர்லாம் வந்து என்ன செய்யறாங்கனாக்கா அதிகமான இது வந்து ஆட்டோமேட்டட் இதில் போட்டாடணும், ஏஐ யூஸ் பண்ணி. இப்போ என்னென்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட கேள்விக்கு இப்படி பதில் சொல்லுவோம், நம்ம அடுத்து இது பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம ஓரளவு படிச்சிருக்கோம், ஒரு நாலேஜாக இருக்கோம், ஓகே அப்படி ஓடுது. படிக்காத எவ்வளோ பேர் இருக்கான். இப்போ பேங்க் அக்கௌண்ட் இல்லாமல் எவனுமே எதுவுமே ப்ரொசீட் பண்ண முடியாது. அவன் என்ன செய்ய முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்துக்கிட்டு ஒரு தேவை இருக்குன்னாக்கா ஒரு மனுஷனோட பேசினா ஈஸியாக நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங், அவனும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவான். இது வந்து ப்ரீ செட்டட், இது ப்ரீ செட் தான். நம்ம திங்க் பண்ணுற அளவுக்கு அது வந்து பண்ண முடியாது. அப்போ அந்த இதுக்கெல்லாம் வந்துக்கிட்டு ஒன்றுமே செய்ய முடியாது. இது என்ன தான் நீங்கள் ஏஐ கொண்டு வந்தாலும் சரி, பிஏ கொண்டு வந்தாலும் சரி, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஏன்னா நம்ம சும்மா சாதாரண ஓரளவு படித்த ஆட்களுக்கு இந்த பிரச்சனை வரும்போது ஒரு பாமரன் அவனுக்கு என்ன செய்வான்? அதுக்கு இப்போ ஒரு இது ஒன்று கொண்டு வந்தாங்க. என்ன ரோபோட்டும் கொண்டு வந்தாங்க. அந்த எந்திரம் படிச்ச ரோபோட் மாதிரி. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் அது என்னதை கொண்டு வந்தாலும் சரி, அது ஒரு லிமிட்டுக்கு மேலே போகாது. ஒரு லிமிட்டோட அது வந்து எல்லாமே கிராஷ் ஆகிடும். எல்லாத்துக்குமே வந்துட்டு அதுக்கு அகெயின்ஸ்டாக உள்ள குரூப்னு ஒன்று இருக்க தானே செய்யுது. இப்போ என்னடாக்கா, பண்ண தான் செய்வாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துக்கிட்டு பாரு சிந்தனை இல்லாமல் போச்சு. இப்போ வர ஆமாம். இப்போ வந்து என்ன சொன்னோம், ஏஐயில் வந்துட்டு இந்த லெட்டர்ஸ்லாம் இருக்குல்ல, டைப்பிங் பண்ணுறதெல்லாம், அதெல்லாம் அது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இதுங்கலாம். பட் ஆனால் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஸ்டார்டிங்கே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏற்கனவே வந்து நம்ம ஒரு கார்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்கணும். ஒரு 4-5 டிபார்ட்மெண்ட் இருக்கும், எப்படியா இருந்தாலும் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏற்கனவே என்ன செய்வான்னாக்கா அவனுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் வந்துக்கிட்டு ஒரு 5 வரி அடிப்பான். இப்போ என்ன செய்கிறான் தெரியுமா, நம்ம இதில் போட்டுட்டு, எதில் சாட் ஜிபிடியில் போட்டுட்டு 4 பக்கத்துக்கு அனுப்புகிறான். அடே எதுக்கடா 4 பக்கத்துக்கு அனுப்புகிறான்? அதே மெசேஜ் தான் அவன் வந்தவன் அனுப்புகிறானா. இவன் என்ன செய்கிறான், அவன் அதுக்கு பதிலாக நீ என்ன 15 லைன் அடிக்கிறான், நான் 25 லைன் அடிக்கிறேன்னு சொல்லி இவன் அனுப்புகிறான். இது டைம் வேஸ்டேஜ். ஏன்னா இப்போ வந்து என்னன்னாக்கா, நான் உனக்கு ஒரு விஷயத்தை கன்வே பண்ணேன்டாக்கா, என்னப்பா மதியம் சாப்பிட வரையண்டாக்கா, இன்னைக்கு நல்லா இருந்தா, நாலு இருந்துச்சா, பொழுது இருந்துச்சா, எப்படி இருக்கா, நல்லா இருக்கிறியா இல்லையா, மதியம் என்ன செய்ய சாப்பாடுக்கு வரியா, உன்னுடைய ஸ்கெடியூல் என்ன, என்னுடைய ஸ்கெடியூல், தேவையில்லாத கேள்விகள். அந்த பதில்கள் அவ்வளோ பெருசில் போட்டுட்டு ஓகே உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது என்னடா இது, சாப்பிட வரையா, வேலை முடிஞ்சு போச்சு. அது ஒன்றும் இல்லை, சாட் ஜிபிடி நானும் யூஸ் பண்ணுறேன். ஒரு நேரத்தில் மொபைல் நம்பர் வந்து எனக்கு நான் சொல்கிறேன், ஒரு 200 பேர் மொபைல் நம்பர் வந்து நான் சர்வசாதாரணமாக டக்கு நான் இல்லை சொல்லுவேன். அப்துல் கஃபூர், ஓகே 050246348 கலாஸ், ஃபைசல், ஓகே 222722 அப்படின்னு படப்படன்னு சொல்லுவேன். என் நம்பர் இப்போ எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது.
அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோம். காணாண்டக்கா எல்லாமே ஷேவு, எல்லாமே க்ளவுடு, எல்லாம் என்னதான் சொல்கிறது, ரொம்ப சிரமமான காலகட்டம் தான். இனி சேலஞ்சிங்னா வேற லெவல் சேலஞ்சிங்கு. தொழுகைக்கு போயிடலாமா? 2 மணிக்கு அங்கே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கு. 2 மணிக்கு ஒரு ஜமாத்து நடக்கும், 3 மணிக்கு ஒரு ஜமாத்து நடக்கும். அது வேறையா? ரொம்ப சூப்பர் தான். யுஏயில் அப்படி தானே கொண்டு வந்துட்டானோ. யுஏயில் வந்துக்கிட்டு அபுதாபியில் வந்து 1:30 மணி 1:15 எனி டைம் 1:15 தான். என்ன சீசனாக இருந்தாலும் சரி 1:15 துபாய் அபுதாபி. ஷார்ஜா வந்து டைம் நம்ம இஸ்லாமிக் காலண்டர்ஸ்க்கு தகுந்த மாதிரி மாறும், வரும், போகும். இதுவும் அப்படிதான் ஃபிக்ஸ்டு தான். லெஜெண்ட் டிஸ்கவரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.